கிரிவலம் செய்யும் அடியவர் பாடும் பாடலும் பஜனையும் கேட்குதே. அடடா மணிக்கடை முறுக்கு முறுக்கு தான். என் மோன்ட்ட ஒரு கிலோ முறுக்கு அதுக்கு தான் வாங்கிட்டு வர சொன்னேன். என் மோவலுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு வரணும் அவளை இன்னைக்கு. என் மருமவ கண்ணில் படாமல் ஒளிச்சு வைக்கணும். கண்ணில் கண்டான்னா தூக்கிட்டு போய் அவ பெட்ரூமில் கொண்டு ஒளிச்சு வச்சுக்கிடுவா. இன்னைக்கு அவளுக்கு என்ன ஞான உதயம் பிறந்துச்சு என்னமா தெரியல. நேற்று ராத்திரியே 12 மணிக்கு மேலே தான் வந்து வீட்டில் வந்து அடைஞ்சா. அந்த அடைஞ்சவ காலையில் இன்னைக்கு எப்படி தான் சீக்கிரம் எந்திரிச்சாலும் தெரியல. குளிச்சு மூடிட்டு காலையில் சோவர கிளம்பிட்டால. எங்கே போய் தொலைஞ்சா? இவ்வளோ கூட எங்கேயும் ஊர் பொறுக்க போயிட்டாலும் என்னமா தெரியல. எந்த அலையும் போயிட்டு போறா. நம்ம சோறுகறி எல்லாம் ஆக்கிட்டு இன்னைக்கு மேலே என் மோனுக்கு லீவு தான். அவனை கூப்பிட்டுட்டு வாயா தங்கச்சி போய் பார்த்துட்டு வந்துருவோன்னு சொல்லிட்டு போயிட்டு ஸ்வீட்டு கிவிட்டு முறுக்கு இருக்கெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு பிள்ளைய பார்த்துட்டு வரணும். என் மோன் எப்படியும் வீட்டில் தான் கிடப்பா இன்னைக்கு லீவுன்னதுனால. இவ எப்படியும் சோவார போயிருவா. வீட்டில் சும்மா அடக்கிறதுக்கு வாயா அப்படி போயிட்டு வருவோம் அப்படின்னு போயிட்டு வரணும். காப்பின்னா இதான் காப்பி. என்ன மனமா இருக்கு. அவளை போட்டு தர சொன்னா போட்டு தருவாள. கல்வி தண்ணி கணங்க அதை குடிச்சாலும் அந்த மாட்டு மூத்திர கணங்கா தான் இருக்கும். போட்டு நல்லா வியாட்டதான் போல. காப்பியும் முறுக்கும் நல்லா கடக்கு மட்டக்குன்னு இந்த வயசுலயும் என்ன முழுங்குது கிளவி. நமக்கு தான் கடாப்பல்லு ஒன்றும் கடிக்க முடிய மாட்டேங்குது. இதுக்கு நல்லா பல்லு இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு போல இருக்கு. என்ன கடிக்குது ஏத்தே எத்தே என்ன காப்பியா போய்கிட்டு இருக்கு? அட ஆமாளா, வா காப்பி குடி. ஆமா அது என்னது வாழையில? கோயிலுக்கு போனீங்க காலையிலே, அங்க பொங்கல் கொடுத்தாவ. அதான் அங்க வச்சு ஒரு ரவுண்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இன்னொரு ரவுண்டு வாங்கிட்டு வந்தேன் உங்களுக்கு கொண்டு வந்து தரலாமேன்னு. ஆமா நீங்க ஏன் கோயிலுக்கு வரல? நீங்க கரெக்டா கோயிலுக்கு வந்துருவீல நல்ல நாள். அதுவும்மா எப்படி இன்னைக்கு வராம இருந்தீங்க? நாங்கள் எல்லாம் சாயங்காலமா அங்க காலபைரவர் கோயிலுக்கு போலான்னு இருக்கோம். அதான் வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா கோயிலுக்கு போகும்போது போய்கிடலாமே நினச்சிக்கிட்டு இருந்தேன். பரவாயில்லையே, நீ இன்னைக்கு காலையிலே போயிட்டு வந்திருக்கியே, நல்லா உருப்படலான்னு முடிவு பண்ணிட்டியோ? பரவாயில்ல, இந்த வருஷம் நாளே கரெக்டாக உருப்படியாக செஞ்ச ஒரு வேலைன்னா அது இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் வேறத்தே லேட்டாக போனால் பொங்கல் சுண்டல் பஞ்சாமிரதெல்லாம் கிடைக்காது. அதான் சீக்கிரமாக போயிட்டேன் காலையில எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு. அதான பார்த்தேன், எங்கே இந்த வருஷம் நீ திருந்திட்டியோன்னு நினச்சிட்டேன். சரி இந்தாங்க பொங்கலை பிடிங்க. பொங்கல் மட்டும்தான் இருக்கு, சுண்டல் பஞ்சாமிரதம் ஒன்றையும் காணும். தேங்காய் பழம்னா அதெல்லாம் நான் தின்னுட்டேன். பொங்கல் மட்டும் எனக்கு சளிச்சு போச்சு, அதான் உங்களுக்கு கொண்டு வந்தேன். சரி சாப்பிடுங்க, உங்களுக்கு வேற இனிப்புன்னா ரொம்ப பிடிக்கும். எதுக்கு சுகரனை அதிகமாக தின்ட்டு செத்து போகிறதுக்கு இதை கொண்டு வந்து தாரா? என்னத்தை இப்படி சொல்லிட்டியே, நான் அப்படி நினைப்பேன்னா? சரி உங்களுக்கு வேண்டாட்டா சொல்லுங்க, என் வீட்டுக்காருக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். அவர் இனிப்புன்னா ஆசைப்படுவார். நான் சரி அத்தை ஆசைப்படுவாங்களேன்னு இங்கே கொண்டு வந்து தந்தேன்னா நீங்கள் இப்படி சொல்லிட்டியே பார்த்தீங்களா, உங்களுக்கு நான் தரலம்மா. சரி ஏதோ ஆசையாக கொண்டு வந்து தாரா, வேண்டான்னு சொன்ன மாதிரி இருக்கும். சரி இருக்கட்டும், நான் சாப்பிட்டுக்கிடியே. இந்தா நீங்கள் காப்பி சூடாக தான் கிடக்கு, போய் ஆற்றி குடிப்போ. சரித்தே. என்னத்தே அடுப்பில் சுவாரெல்லாம் இப்பயே பொட்டிய போல இருக்கு. பொறுமையாக அப்புறம் செஞ்சுக்கிடலாம்ல. என்னத்துக்கு காலங்காத்தலே போட்டிருக்கியே சோத்தை இப்போவே அடுப்பில்? ஏன் மொவா வீட்டுக்கு போகிறதுக்காக தான் இப்பயே சாப்பாடு பாடலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன்னா போடாமல் ஆக்கிடுவாளோ? ஏன் தே நேற்று தானே போனா, இன்னைக்கு எதுக்கு மறுபடியும் போனங்கியன்னு கேட்பாளோ? ஆமாம், கோயிலுக்கு போகிறதுக்காண்டி தான் இப்பயே செய்யன்னு சொல்லிடுவோம். வேற ஏதாவது சொல்லி என் மோனை கூட்டு போடாமல் பண்ணிடுவா. இவன் எந்தையாவது சுவார வேறுப்பான்னு பார்த்தேன்னா இங்கே வந்து கிடக்கா. இவளை என்னனையாவது விரட்டி விடணுமே வெளியே. இவ வீட்டில் இருந்தால் வழங்காத. என்னத்தையும் நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் அங்கே பார்த்து பேசிக்கிட்டு இருக்கியே. அட அது ஒன்றும் இல்லை மருமூளை, அதான் நாங்கள் போய் எல்லாரும் வயசான கோஷ்டியெல்லாம் அங்கே காலபைரவர் கோயிலுக்கு போகிறோம்னு சொன்னோம்ல, அங்கே போகிறோம். அதுக்கு தான் சாப்பாடுக்கு பட்டெல்லாம் செஞ்சுட்டேன்னா ஒரு புளி சாதத்தை மாதிரி ஏதாவது புளியாத மாதிரியாக கிண்டி எடுத்து வாழையில் பொறிஞ்சிக்கிட்டு ஒரு பட்டனை எடுத்துக்கிட்டு போயிடலாம் பற்றியா, அதுக்கு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாம் அதுவும் சரிதான். ஆமாம் யாரெல்லாம் போறியா, எப்போ போறியா சொல்லவே இல்லை? ஆமாம் என் மோயின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன், உன்கிட்ட சொல்லலை. இந்த யார் இந்த இவ காயத்ரி, புஷ்பா, நான் அப்புறம் அந்த தெருவில் ஒரு 4 பேர் வராளுவேன். எல்லாரும் சேர்ந்து ஒரு வண்டி பிடிச்சி போகிறோம். வயசான கோஷ்டியெல்லாம் கோயிலுக்குள்ளோன்னு சித்த போறிய பேசாட்டிக்கு நீங்கள் காசி ராமேஸ்வரம் அந்த மாதிரி எங்கேயாவது போகப்படாதா? ஒரு லாங் ட்ரிப்பாக போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும்ல. எல்லாம் எனக்கு இன்னும் அவ்வளோலாம் ஒன்றும் வயசாகலை, அதுக்கு இன்னும் 4 கிடக்கு. அதுக்கப்புறம் நான் போகிறேன். இப்போவே காசி ராமேஸ்வரம் போய் நான் என்ன பண்ண போகிறேன்? ஆமாம் இப்போ தான் இளமை ஊஞ்சல் ஆடுது, 28-30 தான் ஆகுது. அதனால் இப்போலாம் காசி ராமேஸ்வரம் மமண்டாவே. மேடம் இன்னொரு 90 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் காசி ராமேஸ்வரம் போவேன். என்ன மருமூளை? ஒன்றும் இல்லத்தே, வாய்க்குள்ள கொசு. சரி முறுக்கு சாப்பிட்றீங்க? வேண்டாம் அதை நீங்களே சாப்பிடுங்க. நமக்கெல்லாம் முறுக்கு கிடைக்க அளவுக்கு பல்லில் தெம்பு இல்லை. நீங்கள் சாப்பிடுங்க. ஆமாம் இந்த முறுக்கு எப்போ வாங்கினீங்க? ஏன் மோன்ட்டு சொல்லி விட்டுருந்தேன், நேற்று ராத்திரி தான் வாங்கி தந்தான். அப்படியா? எனக்கு தெரியாமல் போச்சே. உனக்கு தெரியாமல் தானே வாங்கி தர சொன்னேன், அதான் உன்ட்ட சொல்லியிருக்க மாட்டான். என்னது தே? இல்லை உன்கிட்ட சொல்ல மறந்துருப்பான்னு சொல்ல வந்தேன். சரி காப்பியை ஊற்றி குடிப்போ, அங்கே அடுப்பில் கேஸ் அடுப்பில் தான் பாலை வச்சுருக்கேன். சரி தே. அம்மா உங்கள் பிள்ளை எங்க? அவன் அந்த வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு போனான், வருவான். நம்ம காலையில் சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போகிறா?
காலையில சாப்பாடு எனக்கு முடிஞ்சிருச்சு, எனக்கு வயிறு ஃபுல்லு. உங்க 3 பேருக்கா நீங்க என்ன மாதிரி செஞ்சு பார்த்துக்கிடுங்க. என்ன மாமியாரே, ஓகே தானே? நான் வரட்டுமா? சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, என் பேரு படையப்பா, இல்ல வட்ட நடையப்பா, நடையப்பா நடையப்பா நடையப்பா. நான் பாசமுள்ள மனிதனப்பா, நல்ல தம்பி நானப்பா, நன்றியுள்ள ஆளப்பா, என்ன பால் ஊட்டி வளர்த்தது தமிழ்நாட்டு மண்ணப்பா. பால் பால் எங்க மாமியார் பால் எங்க வச்சிருக்குது? கேஸ் அடுப்புல தான் இருக்கு. பேர் எடுப்பா, காலையில டிஃபனாவது இவ செய்வான்னு பார்த்தா அதையும் எங்க ஆந்தலையில கட்டிட்டு போறா. நான் மதிய சாப்பாடை செஞ்சு வச்சுட்டு என் மோனை கூட்டு போலான்னு பார்த்தேன். வெளியே போற இடத்துல பூரிக்கிரி எல்லாம் வாங்கி தருவா, அங்கே தின்னுட்டு அந்தால போயிடலான்னு பார்த்தனா இவா ஒன்றும் செய்யாண்டா, நம்ம தலையில தான் அவ்வளோத்தையும் கட்டுவா. சரி, காப்பியை குடிச்சிட்டு போறாளான்னு பார்ப்போம். போலன்னா ரவை கவையை போட்டு கிண்டி கொடுத்துட வேண்டியது தான். போயிட்டேன்னா மோனை விட்டுட்டு கிளம்பிடணும். வெளியே இல்லைன்னா பூரியாவது வாங்கி தரலான்னு. நான் இப்போ கிடந்து அதெல்லாம் செஞ்சுட்டு இடந்தேன்னா வேலைக்கு ஆகாது. இந்த அத்தை பாட்டி நம்மள கேஸ் அடுப்புல சமைக்க விடாம வர அடுப்புல சமைக்க வைக்குது. இவங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்கும் போன பண்ணி நீங்க விசேஷ சொல்ற மாதிரி சொல்லிட்டு இந்த வீட்டுல கேஸ்ன்னு ஒண்ணு கிடையாது, வரவடுப்பு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி இவங்களை கேவலப்படுத்தணும். அவ்வளோ வரம் போன பண்ணி கேட்கணும் அந்த கிழவிக்கு. அப்பதான் இந்த அத்தை பாட்டிக்கு புத்தி வரும். இந்த வெக்கையில கடந்து காஞ்சி காஞ்சி எங்க அத்தை பாட்டி மூஞ்சி இறங்காவே என் மூஞ்சியை மாறதுக்கு பிளான் பண்ணுது. இதை இப்படியே விடப்படாது, ஏதாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். அவ்வளோருக்கும் ஒரு நீர் விஷ போட்டு விட்டுற வேண்டியதுதான். இன்னைக்கு அத்தை பாட்டிக்கு இப்போ வர்ற போன்ல அத்தை பாட்டி எதுவுமே நம்மள சமைக்கவே சொல்லப்படாது. யாருக்கு போன் பண்ணலாம்? இந்த நமக்கு போன் பண்ணுவோம். என்கிட்ட வந்து வந்து வேணுமா வேணுமான்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். எனக்கு வேண்டே வேண்டான்ட்டேன். எனக்கும் தான் கார்த்தி சுண்டால் 2வதும் வச்சான். இவா ஒருத்தி இவ சின்ன பொண்ணு, அவ செகனை பத்தி பேசிட்டு இருக்காத. ஓ அவன், ஆமா அவன் வந்து வந்து சோனிட்ட மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்தான். என்ன அதான் அவன் இன்னொருக்கா என்கிட்ட வந்தன மூக்கிலே குத்திரலான்னு இருக்கேன். அவனுக்கு உன் மேல ஒரு கண்ணு, அதான் அடுத்த முறை அவன் கண்ணை நோண்டிடுறேன். அட நீயும் ஜெகனும் சண்டை போடுறது என்ன, அப்புறம் போய் பேசுறது என்ன? இந்த பிக் பாஸ் கமருத்தினும் பார்வும் மதி அப்படித்தானே? நீ செருப்பு யாரோட கம்பேர் பண்ற? நான் அவளை ஒன்னாவே செகண்ட் வேலை எனக்கு பார்த்தாலே பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் என்கிட்ட ஒரு மாதிரி பேசுவான். அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அடுத்த முறை வந்தனா கண்ணை நோண்டிடுறேன்னு. ஒரே கிளாஸ்ல படிக்க பையன், அதனால அவன் வேற கோவப்பட்டாலும் அப்புறமா அவன்கிட்ட பேசாமலாம் இருக்க முடியும். வந்து பேசும்போது பேசதான் முடியும். அதுக்குன்னு என்னைய பார்த்து பாரு கமருத்தின்னு சொல்லிட்டியவே. இவ பாட்டியவ சின்ன பொண்ணு எப்படி அடிப்படி சண்டை போட்டவ, திடீர்னு எப்படி கொஞ்சம் கொலாவிட்டு நடந்தவ பத்தியா? நீ தானே சாண்டா மாதிரி அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த, தேவையா? எல்லாம் டிராமாப. இதெல்லாம் பிக் பாஸ் கூட்டங்கள் ஒரே அதை பத்தி தான் பேசும். அதை தவிர்த்து வேற ஒரு அளவும் பேசாதுவ. இவ ரொம்ப ஊறி அதெல்லாம் மட்டே ஆயிட்டேன்னு நினைக்கேன். ஆமா, இந்த சீசன் தான் இருக்கிறதுலே ஒஸ்ட் சீசன். அதை வேற ரொம்ப பெருமையா எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்கீங்களவ. மேடம் லைவ் எல்லாம் போய் போய் பாக்குறாங்க, இங்க வந்து ஒன்றும் பார்க்காத மாதிரி சீனு மூஞ்ச பேரு மூஞ்ச. அப்படியே டிவியை கிராஸ் பண்ணும்போது என்ன ஓடுதுன்னு சும்மா போய் பார்ப்பேன், அவ்வளவுதான். வேற ஒன்றும் கிடையாது. என்ன நம்பிட்டோம். சரி நீ மூடு. உங்க அம்மா பூரி செய்றது இங்க வரைக்கும் வாசம் ஆள தூக்குது. ஆமா, ஆல்மோஸ்ட் முடிஞ்சதுன்னு நினைக்கேன். செஞ்சு முடிச்சப்பறம் தான் தட்டில் கை வைக்கணும்ட்டாவ. இல்லாட்டினா நான் சுட சுட போய் தின்றுருப்பேன். ஆமா, வேற சுட்டு வைக்க நீ அவ்வளோத்தையும் தான் காலி பண்ணிடுவீங்க. அதுக்கு தான் அம்மா சுட்டு முடிக்க வரைக்கும் கையே வைக்கப்படாது, தட்டையை கையில் வைக்காதுன்ட்டு சத்தம் போட்டா. பூரியெல்லாம் சுட சுட தான் சாப்பிடணும், அப்பதான் புசு புசுன்னு அழகா இருக்கும். ஆறி பச்சுன்னு வையன் அப்படியே சுவங்கன்னு ஆயிரும். அம்மா ஒத்தையில கிடந்து செஞ்சுட்டு அடக்கால பியாச்சி வச்ச பூரியை ஒன்று ஒன்றா போட்டு எடுப்போம் அப்படின்னு வந்து எவ்வளவு ஒருத்தி உதவி செய்யலான்னு பாரு. உட்கார்ந்து கதை என்னதான் கதை விடுவாளோ தெரில. கோளுக்கு மேலே வளர்ந்தாச்சு, பொம்பளை பிள்ளைகள் தாயை சொல்லி சொல்லியா ஒவ்வொரு வேலையும் செய்யணும். அதுவளுக்கா ஒரு வேலையை சேர்ந்து செய்வோன்னு தோணாண்டாமாக்கும். நம்ம சொல்லி சொல்லி ஒரு வேலையை செய்யணும்னு ஒரு அவசியம் கிடையாது. என்னைக்குதான் அந்த பிள்ளைகளுக்கு புத்தி வர போதோ தெரியல. எல்லாம் பூரி சுட்டாச்சு, வந்து சாப்பிட்றீங்க, வந்து சாப்பிடுங்க. சின்ன பொண்ணு பூ மாதிரிக்கும் சேர்த்து தட்டை எடுத்துட்டு வாங்க. சரிம்மா, இந்த எடுத்துட்டு வரேன். இது அவ்வளோத்தையும் அவ்வளோ சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அப்புறம் மீதி இருக்கதையும் போட்டு எடுத்துடலாம். எப்போ சந்தியா, நான் தட்டை எடுத்துட்டு வந்துடுறேன், நீ பூ மாதிரிக்கும் சின்ன பொண்ணுக்கும் எடுத்து கொடு. சரி. இந்த அக்கா என்னமோ சமைக்காவ போல இருக்கு, என்னன்னு பார்ப்போம். ஏக்கோ சாப்பிடுங்கப்பா, வேணும்னா நான் போய் எடுத்துட்டு வரேன்னு. ஐயோ என்னம்மா திடுத்துப்புன்னு இப்படி எட்டி பார்க்க பயந்துட்டேன். போ வாரியா, பூரி சாப்பிட்றியா? சாப்பிடலாமே, நல்லா பூரி வாசம் சூப்பரா வருதுன்னு பார்த்தேன். நீங்க தான் சுட்டுக்கிட்டு இருக்கீங்களோ? 2 தட்டில் எடுத்து தாரேன். நீ அங்கே சாப்பிடே இல்லை இந்த பக்கம் வாரியா? வேண்டாக்கா, நீங்க எடுத்து இந்த பக்கம் தாங்க, நான் இப்படியே மதில உங்கள்கிட்ட பேசிட்டே நின்று தின்னுறேன். இருந்தான் தான் எடுத்தாரேன். உங்க மாமியார் சத்தம் போடும், இல்லாட்டின்னா நான் உடனே அங்கே வீட்டுக்கு கூட்டு வந்தே சாப்பிட வச்சிருவேன். ஆட பரவாயில்ல, இருக்கட்டுக்க. இருந்தான் தான் எடுத்து தாரேன். அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்னு அவ்வளோ இப்படி பூனை பண்ணி திட்டியாளுவே. மருமவுல வரவிடுப்புல சமைக்க வச்சு கொல்லுறியா கொடுமைப்படுத்துறியான்ல கேட்காளுவ அவ்வளோரம். ஐயே, இது சரிப்பட்டு வராது. எங்க அவா அங்க மதிலேறி குதிச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ஏக்கா பூரி சூப்பர்க்கா, எங்க அம்மா கிட்ட மாதிரியே இருக்கு.
ஐஸ்வர்யா தவளக்கா கணங்க அங்க தாவிக்கிட்டு இருக்கா பேரு. இங்க அவ்வளவு ஒருக்கம் போன போட்டு போட்டு கொடுத்துட்டு ஐயோ இந்த அட்டை பாட்டி பாத்துருச்சே. எல்லாம் ஓடு ஓடு உன் மாமியார் சத்தம் போட போகுது. அந்த தட்டை அப்படியே மதுல வை, நான் அப்புறம் எடுத்துக்கிடுறேன். இருக்கட்டும், நான் தட்டோட கொண்டு போறேன், சாப்பிட்டுட்டு அப்புறம் தாரேன். உங்க மாமியார் இங்க இதுக்கெல்லாம் வாங்கிட்டுங்கன்னு சத்தம் போடும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேக்கா, வாரேன். அட பாவத்தை, இந்த பிள்ளைங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கிளவி பார்க்கணும். பிங்கி ஆடல ஆடும். நல்ல நாள் அதுவுமா நம்மளால இந்த பிள்ளை திட்டு வாங்க போதாங்க. எல்லாம் பூரி வேணும்னா வந்து எடுத்துக்கிடுங்க. சரிம்மா, சாப்பிட்டுட்டு வாங்கிக்கிடுறோம். என்னத்தே ரொம்ப கோவமா தெரியலையே? என்னலா நீயும் வீடு வீடா வாங்கிட்டுங்க பழகிட்டியோ? எத்தி சாப்பிட்டு பாருங்க, பூரி சூப்பரா இருக்கு. எங்க அம்மா சுட்ட பூரி மாதிரியே இருக்கு. பூரி யாரு சுட்டாலும் இப்படிதான் இருக்கும். உங்க அம்மா சுட்டா மட்டும்தான் பூன்னு இருக்குமா? யாரு சுட்டாலும் இப்படிதான் இருக்கும். பூரிய கண்ணுல காணாதவ கணங்க வீடு வீடா பிறக்கி தின்னுட்டு தெரியா? எத்தி அது ஆசையா தரும்போது வேண்டானா சொல்ல முடியும். வேணா நீங்களும் தின்னுங்க, வேண்டாட்டினா விடுங்க, நானாவது தின்னுட்டு போறேனே. நீ எவாட்டையும் பிச்சை எடுத்து தின்னு, என் வீட்டு மானத்தை வாங்காத. ஏன் தே இந்த 2 பூரியை வாங்கி தின்னதுலயே உங்க கௌரவம் குறைஞ்சிரும். அதனால மட்டும் என் கௌரவம் குறையாது. நீ அவ்வளோ வரைக்கும் போன பண்ணி இந்த வீட்டுல ஒரு கேஸ் கூட கனெக்ஷன் கூட கிடையாதுன்னு சொல்லி ஊரு ஃபுல்லா அவ்வளோ வரைக்கும் போன பண்ணி சொல்லியிருக்கியே. என்ன கதைன்னு கேட்கேன். நான் உங்க சொந்தக்காரங்களுக்கு நீ ரிசு தான் பண்ண போன் பண்ணேன். என்ன பண்ற ஏதுன்னு கேட்டாவ. வரவடுப்புல சமைச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அவன் கேஸ் இருக்குமே, கேஸ்ல பத்தை கண்டியோன்னு கேட்டாவ. அதான் சொன்னேன் எங்க அத்தை கேஸ்ல பத்தைக்கு விட மாட்டாவன்னு. உண்மையை தானே சொன்னேன். கேஸுக்கு 2 மாசம் ஆனா 1000 ரூபாய் ஆகும், யார் கொண்டு போடுவா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அத்தை வரவடுப்புல தான் பத்தைப்பாவே. அது என்னைக்காவது ஒரு நாள் லேசா பத்தி சூடு பண்ணி இருக்காது, லேசா எங்க அத்தை மட்டும் பத்தச்சு ஆஃப் பண்ணுவான்னு சொன்னேன். அப்படிதான் எல்லாருக்கும் இப்படி போனை போட்டு தண்டோரம் அடிச்சிரு, அப்பதானே குடும்பமான காத்துல பறக்கும். எத்தே நான் போய் சொன்னாதான் தப்பு, உண்மையை தானே சொன்னேன். எதுக்கு என்கிட்ட கோவப்படுறீங்க? இனிமே நீ கேஸ்லயே பத்த வைலா, நானே இங்க வரவடுப்புல பத்த வச்சுக்கிட்டே போதுமா? அது போதும் தே. கண்டவெல்லாம் காலங்காத்தாலே அட்வைஸ்ன்ற பேர்ல கழுத்தை போட்டு அறுத்துட்டேன்டாக்கா. என்னமா நான் தான் மருமகளோட கொடுமைப்படுத்திய மாதிரியும் இவ்வளோலாம் மருமகளோட கொடுமையே படுத்தாத மாதிரியும் இன்னைக்குதான் எல்லாரும் புனிதர்களா மாறி போய் பேசியாவ. போ, நானே சோத்தை வடிச்சுக்கிடி. நீ போய் நல்லா டிவி சீரியலை பார்த்துக்கிட்டு மல்லாக்க போய் சோப்பாவில படுத்துக்க. நன்றிகள் பலவோடி அத்தே. எனக்கு இன்னமும் இந்த பக்கத்து வீட்டுக்காரி தான் இவளை கெடுக்கலன்னு தோணுது. என்னைக்கான வசமா மாட்டட்டும், அன்னைக்கு பாத்துக்கிடியே. பாத்தியா எங்க அம்மா பூரி எப்படி பொசு பொசுன்னு சுட்டுருக்கான்னு? எங்க அம்மையும் நல்லா தான் சுடுவாவ. ஒரு சில நேரம் என்ன பண்ணுவாவளோ தெரியாது, அப்பளங்கணக்க கறக்கி வச்சிருப்பாவ. அது ஏம்மா இப்படி இருக்குன்னு கேட்டேன்னா திட்டு தான் உள்ளோம். செஞ்சு தந்ததை திட்டுட்டு எந்திரி ஓடுன்னு. அதனால நான் வாயே திறக்க மாட்டேன். எல்லாம் காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? பொங்கல் வாங்கிட்டு வந்ததெல்லாம் மூடி வச்சீங்களா? இல்ல அந்தல திறந்து போட்டு வச்சிருக்கீங்களா? மூடி வைக்க சொன்னேன்ல, அதெல்லாம் வச்சிருக்கோம். அப்பா வந்து சாப்பிடாவன்னு சொன்னதுனால மூடி தான் வச்சேன். உங்க அப்பா கொஞ்சம் இனிப்புன்னா சாப்பிடுவாரு. ஏலா சாயங்காலம் நம்ம தோட்டத்துல இருக்க சாமிக்கு பொங்கல் பொங்கணும் அம்மா. எந்த சாமிமா? ஒரு வியாப்ப மரத்துக்கிட்ட அப்பப்ப அம்மா போய் கும்பிட்டுட்டு வருவோம்ல, அந்த இடம் தான். ஆமா, அந்த மரத்துக்கிட்ட தான் இப்ப புல்லு கில்லெல்லாம் செனக்கதான் சொல்லி உங்க அப்பனை அனுப்பியிருக்கேன். அவர் எல்லாம் செனக்கி எனக்கு அந்த இடத்த தீச்சி போட்டிருப்பாரு. போய் அங்கே சாயங்காலம் போய் பொங்க வைக்கணும். என்னம்மா திடீர்னு அங்கே பொங்கல்லாம் பொங்கணுங்க? நீ மட்டும்தான் போய் அங்கே கும்பிட்டுட்டப்ப? ஆமா, என்னமோ தெரியல, கனவுல 2-3 நாளா அங்கே பொங்க மாதிரி கனவா கண்டுகிட்டு இருக்கேன். ஒருவேளை என்னை மறந்துட்டியான்னு வேற கேட்குது. அதான் அங்கே போய் ஒரு பொங்கலை போட்டுடலான்னு இருக்கேன். உங்க அப்பா தான் தோட்டத்து கலையிலே போய் அந்த புள்ளெல்லாம் தீச்சி போடுங்கன்னாதான் சரி, அப்போ தீச்சி போட்டு வாரேன் வந்து சாப்பிடியேன்னாரு. வந்து அந்த பொங்கலை சாப்பிடுவாரு. அதனால தான் முடி வச்சியான்னு கேட்டேன். சாயங்காலம் வந்துருங்களா? என்ன வராண்டே வேலை கிடக்கு, எழுதணும் படிக்கணும்லாம் சொல்லப்படாது அம்மா. எல்லாரும் குடும்பத்தோட ஒன்னா போய் தான் சாமி கும்பிடணும். உனக்கு மட்டும் கனவுல எல்லாம் வந்து சொல்லிடுறேன் சாமி. அது என்ன சாமின்னு இவளுக்கு தெரியுதா இல்லையா? ஒரு வியாப மரத்தை கண்டப்படாது, உடனே போய் கும்பிட்டுருவாமா. என்னவா சந்தியா, அம்மா புதுசா ஒரு கதை சொல்லியா? அவ முடிவு பண்ணிட்டானா மாத்தவா முடியும்? இன்னைக்கு போய் சாயங்காலம் அங்கே ஒரு பொங்க வைக்கணும், அவ்வளோதான். பிளானை சொல்லிட்டா, போகலன்னா அவ்வளோதான், கொண்டு விடுவா. அவ்வளோ நீ இருக்கு படத்துக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு எங்கேயாவது சுற்றுலாவா போவாவா கண்டிருக்கு. இங்கே ஒரே கோயில் குளம், அதுவும் இங்கே ஊருக்குள்ளே உள்ளூர் கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தாச்சு, அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு பார்த்தோன்னா தோட்டத்தில் இருக்க கோயிலுக்கு அடுத்து பொங்கலுக்கு போகணுமா? ஐயோ முடியலை. வீட்டில் இருந்து என்னப்பா பண்ண போறா? போன நோண்டிட்டு இடப்பா, இல்லை டிவி பார்த்துட்டு இடப்பேன். அதுக்கு அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க. இவன் நீங்களும் வாங்கவே, என்ன போங்கிட்டு ஒத்தையா சொல்றீங்க? சின்ன பொண்ணு பூமாரி நீங்களும் வாங்கவே. எங்க அம்மாட்ட கேட்கணும், எங்க அம்மா ஓகேன்னு சொன்னா வாரேன். அதெல்லாம் உங்க அம்மா விடுவாவே, நான் என்ன கேட்கேன். கேட்டு பர்மிஷன் வாங்கி தந்தா எனக்கும் ஓகே தான். எனக்குலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் வாரேன். ஓகே டன், சாயங்காலம் அப்போ போவோம். எங்க நீ ஆத்து ரைட்டு தான் சொன்னீங்க கூட்டு போறேன்னு, இப்ப பெணாத்திக்கிட்டு இருக்கிய? இல்லை, அந்த இடம் கொஞ்சம் தூரம், அங்கே போனேன்னா அம்மாக்கெல்லாம் ரொம்ப சிரமம், அதான் பார்த்தேன். எப்போ மேடை ஏறி வரதுக்குள்ள நமக்கு கால் வலி வந்து போகுது.
என்ன அம்மானு பேச்சடிப்படுது? நம்மளை பற்றி தான் எதுவும் பேசுகிறாங்களோ? என்னன்னு ஒட்டு கேட்போம். உங்கள் அம்மைக்கு என்ன? எங்க அம்மா அவ்வளவு தூரம்லாம் நடந்துக்கிடமுண்டா, அதுக்கு தான் பாக்கேன். அதுக்கு என்ன பண்ணுறது? அப்போ நம்ம மட்டும் போவோம். அது எப்படி பெரிய பொண்ணு விட்டுட்டு போக முடியும் அம்மையை மட்டும்? இல்லாட்டினா எங்கேயும் போக வேண்டாம், விடு, இன்னொரு நாள் பார்த்துக்கிடலாம். இப்போ அந்த காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சுல்ல, போதும். எல்லாரும் இனிமே ஒன்றா வீட்டில் சாப்பிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு வீட்டில் கிடப்போம். ம், அதெல்லாம் முடியாது. உங்கள் அம்மா வரலன்னா என்ன, வாங்க நம்ம போவோம். போகிற வழியில் அப்படியே பயலையும் கூட்டிட்டு அப்படியே போவோம். எனக்கு தெரியாது, நான் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன், அவ்வளோதான். என்னமோ பண்ணு போ. நம்மளை விட்டுட்டு இதுவே எங்கேயோ போகிறதுக்கு பிளான் பண்ணிருச்சே. இதை அப்படியே விடக்கூடாது. ஏதாவது ஒன்று சொல்லி நம்ம எப்படி ஆயினும் போக விடாம பண்ணிடணும். என் முகம் என்னைய கூட்டு போறேன்னாலும் இவ விட மாட்டா. இதுக்காண்டியே நம்ம இவ்வளோ போக விட விடாது. எப்படி என் ஆக்டிங்கை போடுறேன்னு பாரு. ஏப்பா என்னன்னே தெரியல, உடம்புக்கே நல்லா இல்லை. இங்கே போங்க, போய் கேளுங்க வார அவளை எப்படின்னு. வரலன்னு சொன்னவன்னா நம்ம மட்டும் போகிறோம்னு சொல்லுங்க. எப்படி பெரிய பொண்ணு என்னால கேட்க முடியும், நீ என்ன கேளு. நான் கேட்க மாட்டேன், நீங்கள் கேளுங்க. எல்லாத்துக்கும் என்னையே கோத்து விடு. ஏம்மா என்னம்மா ஆச்சு? என்ன ஆகுறது, வயசானாலே இப்படிதான், காலெல்லாம் நோவுது. என்ன பண்ண? ஐயா அப்படியா? உன்னையும் கோயிலுக்கு கூட்டு போலான்னு பார்த்தேன், நீ கால் வலிங்கிய. அப்ப நாங்க மட்டும் போயிட்டு வரட்டுமா கோயிலுக்கு? அட என்ன இவன் உன்னை கூட்டு போலான்னு பார்த்தேன், கால் வலிங்கானு விட்டுட்டு போயிருவோம் போல இருக்கே. இப்போ என்ன சொல்லி சமாளிக்க? ஏங்க அதான் உங்கள் அம்மா கால் வலிக்குங்க அவள. வாங்க நம்ம மட்டும் போவோம். வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க, யாராவது சட்டுப்பட்டுன்னு போயிட்டு வரதுக்கு. ஐயோ இவ வேற அவனை உசுப்பேத்தி முடியால, கூட்டிட்டு போறவனை நம்மளே வாயை கெடுத்துட்டு போல இருக்க சொல்லி. சரிம்மா, அப்ப நீ ரெஸ்ட் எடு, நாங்க போயிட்டு வரோம். சரி நீங்க போயிட்டு வாங்க. என்ன செய்ய, வயசாகி போச்சு, நம்ம வீட்டில தான் கிடக்கணும். எங்க வாங்க வாங்க, உங்கள் அம்மா பேசிக்கிட்டே இருப்பவ நேராகும். சீக்கிரம் வாங்க போகலாம். சரிம்மா, சிம்ரன் வெளியே விளையாடிட்டு நின்னா அவளை கூப்பிட்டுட்டு அப்படியே பையலை கூப்பிட்டுட்டு அப்படியே நாங்க வன திருப்பதி வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு வாங்க. போம் 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 போம். என்ன பண்ண, நமக்கு வயசாகி போச்சே, நம்மளை கூட்டிட்டு போவ யார் இருக்கா? ஐயா என்னம்மா? இப்போ என்ன வந்த பொம்பளைக்கு? இவ என்னத்துக்கு அவனை ஒட்டுப்புள்ளி கணக்கா ஒட்டிக்கிட்டே நிக்கா? கொஞ்சம் தள்ளி நின்னா என்னவா? என்னம்மா சொல்லுங்க, ஏதோ வேணுமா வாங்கிட்டு வருமா வரும்போது? ஆமாய்யா, வரும்போது தியானம் மிட்டாய் 1 கிலோ வாங்கிட்டு வா. ஆமா, அப்பதானே சுகருக்கு நல்லா இருக்கும். என்ன சரி தியானம் மிட்டாய் தானே, 1 கிலோக்கு என்ன 10 கிலோ வாங்கி தரோம், நாங்கள் போயிட்டு வரோம். இதுக்கு தான் கூப்பிட்டியலா? சரி நாங்கள் வாரோம் தே. அதுக்கு இல்லைலாம் கொஞ்சம் பொறு, காலைல சுடு தண்ணி ஊற்றின கணங்க பறக்காத. நல்ல நாள் அதுவுமா கோயிலுக்கு போகிறது நல்லதுதான். அதுக்குன்னு சொல்லி இதை கேட்காம போவீங்களா? சொல்லுமா, நீ நாங்க தானே நிற்கேன். நேற்று ஒரு கனவு கண்டேன் பத்துக்க. நீங்களவே எங்கேயாவது தூரமாக பயணம் போனீங்கன்னா எனக்கு கால் வலி வரணும் ஒரு கனவு கண்டேன் பத்துக்க. ஒரு அருவாயை வச்சுட்டு ஒருத்தர் அதை தான் எனக்கு கருப்பு சனியாக இருக்குமோ என்னமோ தெரில, அவர் வந்து கனவுல சொன்னார் எனக்கு. அடங்கொய்யால நாங்கள் 2 பேரும் தூரமாக போனோன்னா இதுக்கு கால் வலி வருமா? இது இன்னும் புது பொருளியா இருக்கு. அதான் என்னமோ தெரில, எனக்கு இன்னைக்கு கால் வலி கொடுத்துருச்சு. அப்போ நான் கனவு கண்ட மாதிரியே ஆயிடுச்சு பத்தியா. நீங்களும் இங்கே திருப்பதி போகிறீங்க, தூரம் தானே அது? இல்லம்மா, அது இங்க பக்கம்தான். இருந்தாலும் கனவு கண்ட மாதிரி ஆயிடுச்சுல்ல. ஒருத்தர் கனவுல தான் வந்து சொன்னார் பத்துக்க. ஒருவேளை அது சாமியாக தான் இருக்கும்னு நினைக்கேன். கிழவி, நாங்கள் போகிறது பொறுக்காம என்னென்ன பிட்ட போடுது பாரு. இதை இப்படியே விட்டா சரிவிட்டு வராது. ஏம்மா, நீ கனவு இப்படி எல்லாமா கண்ட? அப்ப நாங்க போலமா? இது ஒரு கூறு கட்டது, மூளையை கலட்டி மூளையில் வச்சுட்டு வந்திருக்கிறேன்னு நினைக்கேன். என்னத்தை சொன்னாலும் நம்புது பேக்கு. ஆமாத்தே, அப்போ நாங்கள் எங்கேயும் போகல, இங்கேயே இருக்கோம். உங்களுக்கு நாங்கள் போனோன்னா கால் வலி வந்துடும்ல. ஏன்னா நாங்கள் நடந்தால் உங்களுக்கெல்லாம் கால் வலிக்கும் போல இருக்கு. புது கனவாக தான் இருந்திருக்கு. ஏங்க இதுக்கு ஒரு வைத்தியம் இருக்குது பார்த்துக்கிடுங்க. என்ன வைத்தியம் பெரிய பொண்ணு? ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் வேப்ப கொலைய ஒரு கிளையில்ல ஒரு மரத்தையே வெட்டி எடுத்துட்டு வாங்க. இன்னைக்கு அரைச்சி கஷாயம் போட்டிருக்கேன். அந்த கஷாயத்தை குடிச்சா கால் வலி இல்லை, தலைவலி இளவலி எல்லாம் போயிடும். என்னது வேப்பல கஷாயமா? அப்படியா பெரிய பொண்ணு? வேப்பல கஷாயம் குடிச்சா கால்வலி சரியாயிருமோ? ஆமாங்க, உடம்புல இருக்க வியாதி எல்லாம் குணமாயிரும். வேப்பலை எடுத்துட்டு வாங்க. மீதி என்ன வேணும்னு நான் அப்புறம் சொல்கிறேன். அதெல்லாம் இடையில சேர்த்து அரைச்சி இன்னைக்கு பூரா கஷாயம் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். உங்கள் அம்மாவுக்கு எல்லாம் சரியாயிரும். ஐயோ இவன் இன்னைக்கு வீட்டில் இருந்தானா நம்மளை கொண்டு விடுவா போல இருக்கே. சரி பெரிய பொண்ணு, இந்தா இப்ப போய் பறிச்சுட்டு வரேன். பறிச்சிட்டு இல்லை, ஒரு அருவாதாரேன் மரத்தையே வெட்டிட்டு வாங்க. அம்மா ஏமா மரமாவல, எனக்கு தலை சுத்து வாந்தி மயக்கம் கைவலி கால்வலி எல்லாம் சரியாயிடுச்சுமா. நீங்கள் எந்த சில்லாக்கு வேணாலும் போயிட்டு வாங்க, நான் என்னையே பார்த்துக்கிடுவேன், நான் நல்லா தெம்பாதான் இருக்கேன். என்னத்தே இப்படி சொல்லிட்டியே பொசுக்குன்னு? இப்போ தான் கால்வலி நீயே, அப்போயே தலை சுத்து நீ, அப்பயே காலையில் ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. இன்னைக்கு கஷாயம் வச்சனா எல்லாம் சரியாயிரும். நாங்கள் எங்கேயும் போகல, நாங்கள் இங்கே இருக்கோம். எங்க நீங்கள் கிளம்புங்க. இருங்க, அருவாய் எடுத்தாரேன், அந்த வேப்ப மரத்தை வெட்டிட்டு வாங்க, ஓடுங்க.
ஐயா வேண்டாம் வேண்டாம், அவ சொல்லியாரு நீ எதையும் வெட்டி கொண்டு கொடுத்துறாத. அவ அன்னைக்கு கசாயம் கரைச்சி தந்து கொண்டு போடுவா. எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு எல்லாம் சரியாயிருச்சு. நாங்களும் எல்லாம் நான் அங்கே உட்கார்ந்து கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு வந்தேன்னா சரியாயிரும். நான் தான் போயிட்டு வந்துடுறேன். பாருங்க உங்க அம்மையே இப்பதான் கால்வழி நீச்சி இப்ப பிடி உஷா ரேஞ்சுக்கு என்ன ஓட்டம் ஓடுதுன்னு. பின்னங்கால் பெடரியில தட்ட ஓடுது. என்ன ஒரு பெரிய பொண்ணு, எங்க அம்மா உனக்கு பயந்து தான் ஓடுறாவ. ஆ எனக்கு பயந்து ஓடுவாவ. அவிய பண்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாத. உனக்கு இதே வேலையா போச்சு. தூரப்பா, சீக்கிரம் வா. ஏதாவது எடுக்கணும்னா எடுத்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் போற வழியில வாங்கிக்கிடலாம். தண்ணி பாட்டில் என்ன எடுத்துட்டு வா. வேற ஏதாவது எடுக்கணும்னா நான் கார் சாவி எடுத்துட்டு வரேன். நீங்க மறக்காம அந்த மூளையில வச்சிருப்பீங்களா, அதை எடுத்து மாட்டிக்கிட்டு வாங்க. அப்பதான் நான் சொல்றது ஏதாவது மண்டையில ஏறும். கூறு கட்ட மனசை.